ஒரு மனிதன் வாழ்க்கையில் தோல்வியடைவதற்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு திறமை இல்லாதது அல்ல, அவனுக்கு அதிர்ஷ்டம் இல்லாதது அல்ல, அவனுக்கு ஒழுக்கம் இல்லாதது. ஆன்மீகம் பேசுகிறான், ஆனால் காலையில் எழ முடியவில்லை. தெய்வத்தை நம்புகிறான், ஆனால் தன்னையே கட்டுப்படுத்த முடியவில்லை. இது ஆன்மீகம் அல்ல, இது மனதின் மாயை. நம்முடைய மனம் ஒரு குரங்கு போல. அது எப்போதும் ஒரு இடத்தில் இருக்காது. அது சுகத்தை தேடும். அது சுலபத்தை தேர்ந்தெடுக்கும். நீ ஏர்லி மார்னிங் எழ வேண்டும் என்று முடிவு செய்கிறாய். ஆனால் அலார்ம் அடிக்கும்போது மனம் சொல்கிறது, இன்னும் 5 நிமிடம். அந்த 5 நிமிடம்தான் உன் கனவுகளை அழிக்கிறது. ஒழுக்கமில்லாத மனம் நமக்கு எதிரி. ஆன்மீகம் என்பது மலைக்கு போவது அல்ல, கோவிலுக்கு தினமும் செல்வது அல்ல, மாலை அணிவது அல்ல. ஆன்மீகம் என்பது உன் ஆசைகளை கட்டுப்படுத்துவது, உன் கோபத்தை அடக்குவது, உன் சோம்பேறித்தனத்தை வெல்வது. உன்னை நீ ஜெயிப்பதே ஆன்மீகம். நீ முயற்சி செய்யாமல் தெய்வம் உன்னை காப்பாற்றாது. நீ ஆக்ஷன் எடுக்க வேண்டும், பிறகுதான் டிவைன் சப்போர்ட் வரும். நீ உன் வார்த்தையை நீ காப்பாற்றவில்லை என்றால் உன்னை நீ மதிக்க மாட்டாய். இன்று ஒர்க் அவுட் செய்ய வேண்டும் என்று சொல்கிறாய், செய்யவில்லை. இன்று ஃபோன் குறைக்க வேண்டும் என்று சொல்கிறாய், மீண்டும் ஸ்க்ரால் செய்கிறாய். நீ உன்னையே ஏமாற்றுகிறாய். டிசிப்ளின் ஒரு மசில் மாதிரி. பிராக்டிஸ் பண்ணினா ஸ்ட்ராங் ஆகும். மோட்டிவேஷன் ஒரு ஃபீலிங், டிசிப்ளின் ஒரு டிசிஷன். ஃபீலிங் போயிடும், டிசிஷன் வாழ்க்கை மாற்றும். நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல. உன் உள்ளே ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி வெளியில் வர ஒரு கதவு தேவை. அந்த கதவு பெயர் ஒழுக்கம். டிசிப்ளின் இல்லாம ஸ்பிரிச்சுவல் growth இல்ல. ஸ்பிரிச்சுவல் growth இல்லாம இன்னர் பீஸ் இல்ல. இன்றே ஒரு சிறிய ப்ராமிஸ் பண்ணு. நான் கட்டுப்படுத்துவேன். அதுதான் உண்மையான ஆன்மீகம்.